சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி அருகே சாணியால் ஒருவர் அடித்துக் கொள்ளும் வினோத திருவிழா நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், விவரங்கள். சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதி கும்டாபுரம் கிராமத்தில் உள்ள பீரேஸ்வரர் கோவிலில் தற்போது நடைபெற்று வரும் பாரம்பரிய திருவிழாவில் ஓரிடத்தில் மாட்டு சாணத்தை கொட்டி வைத்து அதனை உருண்டை வடிவமாக்கி ஒருவருக்கொருவர் சாணத்தை வீசி எறிந்து கொண்டாடி வரும் திருவிழாவைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்டாபுரம் கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பீரேஸ்வரர் கோயிலில் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையை அடுத்து வரும் 3வது நாள் தான் சாணியடி திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டுக்கான விழாவும் காலையில் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கி அனைத்து பசுமாட்டு சாணங்கள் சேகரிக்கப்பட்டு கோயிலின் பின்புறம் குவித்து வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து ஊர்குளத்தில் இருந்து கழுதை மேல் சுவாமியை வைத்து ஊர்வலமாக கோவிலுக்கு அழைத்து வந்தனர். ஊர் தெய்வமான பீரேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன. ஆண்கள் வெற்றுடம்புடன் கோவிலுக்குள் சென்று சிறப்பு பூஜைகள் செய்து கோயில் பின்புறம் குவித்து வைக்கப்பட்ட சாணத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்தனர். அங்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொட்டி வைக்கப்பட்ட சாணத்தை உருண்டையாக வடிவமைத்தனர். அதில் பங்கேற்ற பக்தர்கள் ஒருவருக்கொருவர் சாணத்தை அடித்துக் கொண்டு வீசி மகிழ்ந்தனர். இந்த பாரம்பரிய நிகழ்ச்சியை பெண்கள் ஆர்வத்துடன் பார்த்து கைதட்டி உற்சாகப்படுத்தி ரசித்தனர். நிகழ்ச்சிக்கு பிறகு பக்தர்கள் அனைவரும் குளத்தில் நீராடிவிட்டு பீரேஸ்வரரை வழிபட்டனர். இது குறித்து அந்த ஊர் பொதுமக்கள் கூறும் பொழுது, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இக்கோவிலில் உள்ள சிவலிங்கத்தை பக்தர் ஒருவர் எடுத்துச் சென்று சாணங்கள் கிடக்கும் குப்பை மேட்டில் எரிந்து விட்டதாகவும், இவ்வூரை சேர்ந்த மாட்டு வண்டி ஒன்று குப்பை மேட்டின் மீது ஏறி செல்லும் போது ஒரு இடத்தில் ரத்தம் வழிந்ததாகவும், இதனை கண்ட மக்கள் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சிவலிங்கம் இருந்தது தெரிய வந்தது எனவும், அப்போது ஒரு சிறுவனின் கனவில் வந்த சுவாமி தீபாவளி முடிந்து 3வது நாள் சாணத்தில் இருந்துதான் மீண்டெழுந்ததின் நினைவாக சாணியடி திருவிழா நடத்த வேண்டும் என கூறியதாகவும், இதையடுத்து மூதாதையர் வழிகாட்டுதல் படி இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர். இந்த வினோத திருவிழாவில் தமிழகம், கர்நாடகம் மட்டுமின்றி அமெரிக்காவில் இருந்தும் 5 நபர்கள் இந்த திருவிழாவை காண தாளவாடி அருகே உள்ள கும்டாபுரத்துக்கு வந்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். தகவல்களுக்கு நன்றி சரவணன். Happy Deepavali! நம்ம பீரேஸ்வர கோயில் இந்த சாணியில தான் அவரு உற்பத்தி ஆனது. குப்பையில தான் அவங்க பிறந்தது. அதனால நம்ம கிராமத்தில் தீபாவளியான ஃபெஸ்டிவல் 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் 4வது நாள் நம்ம தாழ்வாடி கிராமத்தில் கும்டாபுரம் கிராமத்தில் சாணி இந்த குறை பண்ணிட்டு விளையாடுறாங்க சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.